மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் சபரியோட ஃபேமிலி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு டைப்பிக்கல் எல்லார் வீட்லயும் ஒரு அம்மா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். முடி இப்படி பண்ணுப்பா, ட்ரெஸ் இப்படி போடுப்பா, முடி ஏன்பா இப்படி வாடுற அப்படின்ற மாதிரி இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு மோஸ்ட் ரிலேட்டபிலிட்டி இருந்துச்சு. அப்படி என்னெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து பேசினாங்க, அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அடுத்து சபரிக்கு ஒரு டாஸ்க்கு, அதை எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும், எனக்கும் உதவியாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் பார்த்த முதல் முகம் நீ அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா சாங் போட்டாங்க. அதில் அப்படியே க்ளோஸ் அப், ஒரு பக்கம் பார்வதிக்கு இப்படி போகுது கேமராங்கள், இன்னொரு பக்கம் வந்து சபரிக்கு இப்படி போகுது. அவங்க தானே அம்மாவோட வருகையை காத்து கொண்டிருக்கின்றனர். அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சபரிக்கு அவங்க அம்மா, அவங்க அக்கா பையன் 3 பேர் காமிச்சோன்னே சபரி ஒரு பாயிண்ட் எமோஷனல். அவங்க அம்மாவை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஆகிட்டு அதுக்கப்புறம் சபரிக்கு ஒரு கேம் என்னன்னா, வயிற்றுல ஒரு டப்பா இருக்கு. அந்த டப்பாவை எடுத்து இருங்க, ஒரு டப்பா இருக்கு. எது எக்ஸாம்பிள் காட்டலான்னு பார்த்தேன். டப்பா ஃபுல்லாக பால் போட்டு வச்சிருக்காங்க, டிஷ்யூ பாக்ஸ் மாதிரி வச்சுங்களேன். அதில் வந்து என்ன பண்ணா, இடுப்பில் கட்டிட்டு அந்த பால் எல்லாமே ஜம்ப் பண்ணி மொத்த பாலையும் வெளியே கொண்டு வரணும். அதுதான் கிட்டத்தட்ட ஒரு சபரி வந்து ஒரு 3 நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு 3 to 4 மினிட்ஸில் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாப்புல. கம்ப்ளீட் பண்ணி வந்த உடனே அவங்க அம்மா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. சபரி எமோஷனல். 2 பேருக்கும் அம்மான்ற மாதிரி சபரி பல இடங்கள்லையும் பல கேமராகளிலும் பதிவு சொல்லியிருக்கார். எல்லாத்தையுமே போய் பதிவு சொல்லுவார்ல, அந்த ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் அங்கே பார்க்க முடிஞ்சுச்சு. அது நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அடுத்து இன்னொரு ஹைலைட்டான விஷயம், கமருதீன் என் பையன் மாதிரி தான், ஃபீல் பண்ணாத, அம்மா இல்லைன்றதெல்லாம் யோசிக்காத, சபரி எனக்கோ அதே மாதிரி தான் நீயும் எனக்கு அப்படின்றதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு சீன். ஓகே, அடுத்து என் பையன் எப்பவுமே எல்லாரையும் கலகலன்னு வச்சுப்பான், எல்லாத்தையும் நல்லா பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான், எல்லாருமே இங்கே நல்லா பண்றீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, நல்லா தான் இருக்கீங்க அப்படின்றதையும் ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சபரி வந்து அவங்க அம்மா மாதிரி, எப்படி அவங்க அம்மா மாதிரி ஆக்ட் பண்ணி காமிச்சதும், அவங்க அம்மா மாதிரி அந்த எப்படி அந்த கல்யாணம் பண்ணிக்கோ இது பண்ற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணது நல்லா இருந்துச்சு. அடுத்து ஸோ கமருதீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பார்வதியை இரிட்டேட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணி கடுப்பேத்திட்டு இருந்தாங்க. வெளியே போனவொடனே கல்யாணம் இருக்கும், சபரி கல்யாணம் வச்சா எல்லாரையும் கூப்பிடுறேன், எல்லாத்தையும் இது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. ஓகே, இந்த வீட்டில் யார் வின் பண்ணாலும் எனக்கு ஓகே தான்ப்பா, நான் ஹாப்பியாக தான்ப்பா இருப்பேன், பிரச்சனையே கிடையாது, ஜாலியாக இருக்கேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் காலைல 6 மணிக்கு டிவியை போடுவாங்களாம், லைவ் 6 மணிக்கு போட்டுட்டு கிட்டத்தட்ட நைட்டு 1 மணி வரையும் பார்ப்பாங்களாம். எப்போ அந்த ஏஜ்ல அது வரையும் பார்க்கறதே கஷ்டம் மக்களே. நான் எழுந்து பார்க்கறதே, நான் காலைல எழுந்து பார்க்கறது 8:30 மணி, நான் தூங்குறது 2:30 மணி. நமக்கே இந்த ரொட்டீன் இருக்கு. அவங்க அவ்வளவு சீக்கிரமா எழுந்து பார்த்து வேறதாங்க போங்க. இதுல ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பத்தியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா போல்டு பார்வதி போல்டு அப்படின்றத சொன்னாங்க. ஒரு பக்கம் கானா வினோத்தோட பாட்டு, கமருதனோட ஆக்ட், திவ்யாவோட சீரியல், அமித்தோட சீரியல்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தி பாராட்டிட்டு இதுல வந்தாங்க. அதுல குறிப்பா சபரியோட அக்கா பையன் இருக்கானே, அதுல திவ்யாவை வச்சு செஞ்சுட்டான். திவ்யா கத்துறதா இருக்கட்டும், சபரி ஆக்ட் பண்ணும்போது 1 நிமிஷம் சபரின்ற மாதிரி அந்த 1 நிமிஷம் சபரியை பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி அடிப்பொலியா இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவங்க அம்மா அட்வைஸ் பண்றாங்க. அதில் குறிப்பா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் எப்படி, அதை ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க எல்லாரும் முன்னாடியும், ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் எப்படி கேம் விளையாடணும் அந்த மாதிரி கேம் விளையாடணும். ஸோ உனக்காக கேம் பிளே பண்ணு, ஒருத்தரை கீழே தள்ளி மேலே வர்றது உன் கேம் கிடையாது. எப்படி ஒருத்தரை கீழே தள்ளி மேலே வர்றது உன் கேம் கிடையாது, தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா அந்த தப்பை தட்டி கேட்கணும், அதுதான் கேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போகும்போது அரோரா சொல்றாங்க, அம்மா நீ உன்னோட டிராயிங் சென்ஸும் இதெல்லாமே சூப்பரா இருந்துச்சுமா, டான்ஸும் சூப்பரா இருக்கு அரோரா அப்படின்ற மாதிரி அரோராவையும் தனிப்பட்ட முறையில் பாராட்டி செல்கிறார்கள். ஓகே, அடுத்து வெளியே வந்தோம், அதான் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வாரம் கேம் எப்படி விளையாடினா, ஃபர்ஸ்ட் 2 வாரம் சபரி எப்படி இருந்தா, அந்த சபரி தான் எனக்கு வேணும். ஓகேவா, ஸோ அதை தாண்டி யாரு கூடயும் சேர்ந்து இந்த மாதிரிலாம் வேண்டாம், கேமை இறங்கி விளையாடு அப்படின்றத சொல்றாங்க. உடனே சபரி சொல்றான், பார்வதி அடிபட்டுது, அந்த 1 வாரம் 1.5 வாரம் நான் அமைதியாயிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொன்னபோது, ஓகே தட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை, நீ இப்போ நைட் எல்லாம் சூப்பரா கேம் விளையாடுற, நைட் எல்லாம் வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் பாட்டுற, ஸோ அது மட்டும் போதாது, அதை மட்டும் காட்ட மாட்டாங்க, அதை மட்டும் வராது. ஸோ நீ நைட்ல எவ்வளோ இந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட விளையாடுறியோ, பகல்லையும் முழு இன்வால்மெண்ட்டை காட்டுற, எப்படி பகல்லையும் முழு இன்வால்மெண்ட்டை காட்டுற, உன்னோட ஃபன் சைடு இது எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு முன்னாடி வா அப்படின்றத சொல்லிட்டு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்னப்பா ஒழுங்கா பண்ண மாட்டேன், நல்லா பண்ணுப்பா. நமக்கே உண்மையை சொல்லணும்னா நமக்கே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வராதுங்க, அந்த அளவுக்கு மக்கள் சம்பராணி நான் ஒரு பக்கம். இதில் அவங்க சொல்லும்போது எனக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒழுங்கா பண்ணு, குறிச்சிட்டு அந்த கிளிப்பு ஒழுங்கா போடு அப்படின்றதா இருக்கட்டும், வேற இப்படி வாழ அப்படின்ற மாதிரி எங்க அம்மாலாம் இந்த கொஞ்சம் முடி இவ்வளவு தூரம் வந்தாவே கட் பண்ணுன்னுவாங்க. இங்க அதெல்லாம் கேட்கும் போது நல்லா இருக்கு, நல்லா பண்றீங்கம்மா அப்படின்றதான் ஃபீல் ஆச்சு.
நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு காலைல குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணணும், குளிச்சுட்டு தான் எழுந்து வரணுன்ற மாதிரி. நீ வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருடா, என்னடா பண்ற நீ அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. நடுவுல அவங்க அம்மா மைக்கு போடாம இருந்துச்சா, பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவங்க அம்மா பேரை சொன்ன உடனே அம்மா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க போல. ஏன்னா பிக் பாஸ் குரல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அந்த ஒரு குரலை கேட்டோன்னா ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும், அந்த குரலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்ற மாதிரி சொல்லும் போது அதையுமே ரிலேட் பண்ண முடிஞ்சு. எனக்குலாம் அந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இதுக்கு முந்தின சீசன்லேயே சொல்லியிருப்பேன். அது செமையா இருந்துச்சு. ஓகே, அடுத்து பிரச்சனைனா ஓப்பனா பேசணும். எப்படி பிரச்சனைனா ஓப்பனா பேசணும், பயந்துலாம் ஓடக்கூடாது, பயந்துலாம் போகக்கூடாது. ஸோ கேம்ல மட்டும் தெரியுறது சபரி கிடையாது, அதை தாண்டி இங்க எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் ஓப்பன் அவுட் பண்ணணும், சரி அதை வெளிப்படுத்தணும் அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டு கேமராக்காக சில விஷயங்கள்லாம் போய் பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. நல்ல பையனா நான் வளர்ந்துருக்கேன், அதை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து டிக்கெட் ஒருத்தரை உள்ள அமைச்சிட்டு அடுத்த நபரை கூப்பிடுறாங்க. யாருன்னா கனி அம்மா, கனி மாதிரி, ஐயோ அவங்க அக்கா, சபரியோட அக்கா. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கனி மாதிரி பாண்டிங் இருந்துச்சு, நீ எப்படி நமக்கு 2 பேர் பாண்டிங் இருக்கோ கனி கூடயும் அந்த மாதிரி பாண்டிங் இருந்துச்சு, அதனால கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்ற மாதிரி சபரியோட அக்கா பார்க்க சொன்னாங்க. ஓ சூப்பர், எப்படி இதெல்லாம் எப்படி போகுது, சூப்பரா போகுது, யோசிக்காத, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நீ யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்றது ரொம்ப தப்பு சபரி, யோசிக்காத அப்படின்றதையுமே அவங்க சொல்லிடுறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் வர டாஸ்க்லாம் நீ நல்லா பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. உடனே திரும்ப எனக்கு அந்த பார்வதி இஷ்யூ தான் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுச்சு அப்படின்னும் போது, அது ஆக்சிடென்டா, அது ஆக்சிடென்ட், ஃப்ரீயா விட்டுரு, அது நடக்கணும், நடந்து போச்சு, அதுல இருந்து லேர்னிங் ப்ராசஸ் தான் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு பழைய சபரி பேக் டு ஃபார்ம் வரணும். ஸோ இதுல நீ எங்கெங்க வாய்ஸ் அவுட் பண்ணனா அங்க வாய்ஸ் அவுட் பண்ணணும்டா, நீ வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்க. ஸோ நீ ஏன் ஹர்ட் ஆகாம அது ஒரு பக்கம் உன்னை துரோகின்ற மாதிரி கமருதின்னு வினோத் சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல நீ என்ன பண்ணிருக்கணும், நான் ஜெயிலுக்கு போயிட்டு நான் டாஸ்க் விளையாடி இருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன், நீ உனக்காக நின்று இருக்கணும்ல, உனக்காக பேசி இருக்கணும்ல, அப்ப ஏன் நீ சைலண்டா இருந்த? வீக்கெண்ட் எபிசோட்லயே சொல்றாங்க நீ சைலண்டா உட்காந்துட்டு இருக்க, அது ரொம்ப தப்புடா, அதெல்லாம் பண்ணிருக்க கூடாது, நீ பேசணும், உடைச்சு பேசணும், உனக்காக பேசணும். நீ ஹர்ட் பண்ணாம பிளே பண்ணி, எப்படி உன்னோட கேரக்டர் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி, அதெல்லாம் ஓகே தான். பட் இந்த கேமை பொறுத்தவரையும் கேமை விளையாடு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாத்தையும் வெளியே வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ள வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. உடனே நான் கேம்ல தனி ஃபோக்கஸோட தான் இருக்கேன், இலக்கோட தான் டிராவல் பண்றேன், ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சபரி சொல்றாரு. ஓகே, உனக்கு திறமை இல்லாமலாம் இல்லை, இந்த திறமைலாம் இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் காட்டு. அதை தாண்டி வீக்கெண்ட் எபிசோட்ல நீ அழுத பாரு, அது ஒரு மாதிரி இருந்துச்சுடா எனக்கு, நான்லாம் அழுது, நீ அவ்வளோ அழுது நான் பார்த்ததே கிடையாதா, அது வந்து பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, இதுவாயிருச்சு. ஆனா சபரி, நீ மற்றவங்களை மெதிச்சு முன்னேறி வரணும் அப்படின்றதெல்லாம் நினைச்சது கிடையாது, அதுக்கு நீ யோசிச்சது கூட கிடையாது. ஸோ அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. உன் கேமை எப்படி நீ எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம் அந்த ரீதியில யோசிச்சுச்சா அதை பண்ணு, நிறைய யோசிச்சு நீ குழம்பிக்காத. எங்களுக்கு தேவை முதல் 2 வாரம் இருந்த சபரின்றது எல்லாருமே பதிவு பண்றாங்க. இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்து கொண்டிருந்த சம்பவங்கள். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.